நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் பாலிசி. டொமஸ்டிக் பாலிசினா என்ன அண்ட் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி அப்படின்றது வெளியுறவு கொள்கை, இது உள்நாட்டு கொள்கை. டொமஸ்டிக் பாலிசி அப்படின்றது உள்நாட்டு கொள்கை. டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன் பாலிசி. ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாலிசி தான் நேஷன் பாலிசி. ஃபார் டீலிங் இஷ்யூ வித் இன் இட்ஸ் ஓன் நேஷன். தன்னோட கண்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய வளர்ச்சினாலும் சரி ப்ராப்ளம்னாலும் சரி அவங்களுக்குள்ளே பார்த்துக்கிறது தான் டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ளூட்ஸ் லா ஃபோக்கஸிங் டொமஸ்டிக் அஃபேர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் இஷ்யூ அண்டு சோஷியல் இஷ்யூ. இதில் என்ன இருக்கும்? ஒரு நாட்டோட வளர்ச்சி அண்டு சமுதாய மாற்றம், ஹெல்த் கேர் சுகாதாரம், எஜுகேஷன் கல்வி அண்டு சிவில் ரைட் மக்களோட உரிமைகள், அடிப்படை உரிமைகள், எக்கனாமிக் இஷ்யூஸ் பொருளாதார வளம் அண்டு சோஷியல் சமுதாய மாற்றம். இதுதான் டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன் பாலிசி ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன். இதுவும் ஒரு நேஷன் பாலிசி. ஆனால் என்ன செய்கிறோம்? அடுத்த நாட்டோட உறவு கொள்கிறோம். அதுதான் அதர் நேஷன். டீலிங் வித் அதர் நேஷன். இங்கே பாருங்கள், டீலிங் வித் இன் ஓன் நேஷன். இங்கே பாருங்கள், டீலிங் வித் அதர் நேஷன். ட்ரேட், டிப்ளமசி, சாங்ஷன்ஸ், டிஃபென்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் ஆர் த டைப் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இதில் என்ன கொடுக்குறாங்க? ட்ரேடு வணிகத்தில் ஈடுபடுறது, டிப்ளமசி அப்படின்றது ராஜதந்திர முறை, நெக்ஸ்ட் ஒன் சாங்ஷன் அப்படின்றது தடைகளை தடுக்கிறது, தடுப்பு தடைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது தடுப்பு நடவடிக்கை, ஒரு இது செய்யணும் அப்படின்றத ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறது. டிஃபென்ஸ் என்னது? போர் அமைதியை விரும்புகிறது. இன்டெலன்ஸ் அப்படின்றது உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவோம். அதை அடுத்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்க, நம்ம தாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு உளவு பண்ணுறது, அதான் இன்டெலிஜென்ஸ். அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் ஆர் த டைப் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் பாலிசி. இது தேர்டு 2 மார்க் கொஷின். இந்த பாயிண்ட் ஃபுல்லாக என்ன எழுதணும்? தேர்டு 2 மார்க் கொஷினில் எழுதணும். லெசன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். Today, India has formal diplomatic relation with most of the nation, beside being the world's second most populous country. இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அடுத்த நாடுகளோட ஒரு என்ன செய்கிறோம், ஒரு இதில் டிப்ளமேட்டிக் ஸ்கில், ஒரு ராஜதந்திர முறையில் ஈடுபட்டு வேர்ல்டில் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியில் ஒன்றாயிட்டோம். லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஒரு மக்களாட்சி நாடு அண்ட் ஃபாஸ்ட் விரைவில் என்னது வளர்ந்து வர நாடாகவும் மாறிடுச்சு. தோ இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்ஸ், அவர் ரிலேஷன்ஸ் with the major power have acquired the strength ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். என்ன செய்யலை, நம்ம நாடு வந்து எந்த மிலிட்ரியில் வந்து இராணுவ இதுகளில் வந்து உயர்ந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் அந்த நாட்டுகளோட என்ன செய்கிறோம், ஒரு பரஸ்பர உறவுகளை வச்சுருக்கோம். அவர் காமன் ஃபைட் அகெயின்ஸ்ட் த டெரரிசம் இஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட் ஸ்ட்ரென்த். எதை ஒழிக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட காமன் ஃபைட்டு, நம்ம வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் காரணம். இந்தியா has sought to achieve its security and socio-economic development achievement while at the same time working for peace, freedom, progress and justice to all the nation and பீப்புள்ஸ். இந்தியா வந்து அமைதியை விரும்புகிறது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் இருக்கணும், ஜஸ்டிஸ் நீதி இருக்கணும் அண்ட் ஆல் த நேஷன் எல்லா நேஷனுக்கும் அண்ட் பீப்புள்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் இந்தியா அதர்ஸ் டு த ஃபாரின் பாலிசி பிரின்சிபல் தட் நம்மளோட ஃபாரின் பாலிசியோட ஒரு நோக்கம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் மோட்டோ அப்படின்னு சொல்லணும். அது என்ன இருந்தது அப்படின்னா, இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் there is no permanent friend and no permanent foe, ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்மனண்ட். என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் யாரும் நண்பனும் கிடையாது, யாரும்
பகைவனும் கிடையாது. இது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான். இது எல்லாமே மக்களோட நலனுக்காக மட்டும்தான். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் there is no permanent friend and no permanent foe, ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பெர்மனண்ட். எல்லோரும் என்னது இன்டர்நேஷ்னல் ஒரு சர்வதேச அளவில் யாரும் ஃப்ரெண்டு ஒரு குட் நண்பனும் இல்லை, பகைவனும் கிடையாது. பர்மனண்ட்டு தான் என்னது ஒரு இன்ட்ரெஸ்ட், மக்களுக்காக நலன் மட்டும்தான் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ சேலஞ்சஸ் போஸ்ட் இந்தியா டு அட்ஜஸ்ட் டு நியூ ரிலேட்டிவ்ஸ். நியூ சேலஞ்சஸ் நிறைய என்னது மாற்றங்கள் உருவாகுது இந்தியாவோட ரிலேட்டிவ்ஸ். ஈவன் தென் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இட்ஸ் ஃபாரின் பாலிசி ரிமைண்ட் மோர் ஆர் லெஸ் த சேம். இருந்தாலும் இந்தியா வெளியுறவு கொள்கையை கைவிடாத முயற்சியில் இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கேன், ஒரு கட்டிடமாக வலுக்கட்டாயமான ஒரு கட்டிடம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு கட்டிடமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா எப்போதும் என்ன செய்யும், பீஸ்ஃபுல்லாக நிலைநாட்டி ஒரு அமைதியான வழியில் நல்லரச நிலவும் அப்படின்றதோட இந்த வெளியுறவு கொள்கைன்ற லெசன் முடிஞ்சிருது. we are completed இந்த 4th லெசன் இந்தியா ஃபாரின் பாலிசி இதோட முடியுது. இப்போ புக் பேக்கு வாங்க. புக் பேக் ஒன் வேர்டு பாருங்கள். பேஜ் நம்பர் 270. டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 275. டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 275. Which minister plays a vital role in modeling foreign policy of our country? Option C, External Affairs Minister. Second one, the Panchasheel Treaty has been signed between option C, India and China. Third question, which article of India Constitution direct to adapt foreign policy? Option B, Article 51. Fourth one, அப்பார்த்தியேட். அப்பார்த்தியேட் மீன்ஸ் இன வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி உங்கள் புக்கில் இன்னும் வரல. அப்பார்த்தியேட் அப்படின்றது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனப்பாகுபாடை தான் அப்பார்த்தியேட் அப்படின்றது. இதை 1991 நெல்சன் மண்டேலா அப்படின்ற ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கா மினிஸ்டர் இதை எராடிகேட் பண்ணார். ஆப்ஷன் சி, எ பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். Fifth question, the agreement signed by India and China in 1954 related to option D, the 5 principles of coexistence. Sixth question, which is not related to our foreign policy? Option D, colonialism. Seventh one, which of the following country is not founder member of NAM? Option D, Pakistan. Find the add one. Option C, diplomacy. Ninth one, non-alliance means B, freedom to decide one issue independently. 10th one, non-military issue are energy security, water security, pandemics. Answer option D, all the above. Next one, filling the blanks. India connected the first nuclear test at Pokhran. At present, our foreign policy act as the means to generate inward investment. Write the answer, inward investment, business and technology, inward investment, business and technology. Listen student, write carefully in your book back answer. Second question answer, inward investment and business technology. Third question, dash is the instrument of implementing foreign policy? Diplomacy is a instrument. Fourth one, dash was the Indian policy in the face to the bipolar order of the Cold War? NAM, non-alignment. என்ன எழுதணும் நீங்கள், non-alignment அப்படின்னு எழுதணும். Fifth question,
our tradition and nation ethics is to practice disarmament. Next one, choose the following statement and tick the appropriate answer. Arrange the following in the correct chronological order and choose the correct order for the code given below. கரெக்டாக ஆர்டர் வைஸாக எந்த இயரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. பஞ்சசீல், சைனா நியூக்ளியர் டெஸ்ட், 2020 treaty, first nuclear test. Answer is option C, 1, 2, 4, 3. 1, 2, 4, 3. Next one, which of the following is not about NAM? NAM பற்றி சொல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Option C, 2 only. It aimed to maintain the nation's independence to the foreign affairs of the young, joining 8 military alliance. இதில் தான் நாம பற்றி சொல்லாத இந்த வார்த்தை வந்திருக்கு. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் இது ட்ரூவா ஃபால்ஸான்னு நீ சொல்லணும். டூரிங் கோல்டு வார் இந்தியா ட்ரைடு டு ஃபார்ம் த தேர்ட் பிளாக் ஆஃப் நேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். கோல்டு வாரில் இந்தியா எதுலேயுமே ஜாயின் பண்ணாமல் எதில் இருந்துச்சு? தனித்து இருந்துச்சு. இஸ் எ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ. First one is the true. Second one, the Ministry of Home Affairs is responsible for the conduct on the country foreign relations. Home Affairs மட்டும்தான் மிலிட்ரியில் இருந்துச்சா? கிடையாது. இது false. Second one is the false. Third one, the nuclear test at Pokhran was done under the subterranean nuclear expansion project. Yes, இது தேர்ட் ஒன் எங்கே நடந்துச்சு? பொக்ரானில் மட்டும்தான் இருந்துச்சு, சப்டரைனாக இருந்ததுனால. தேர்ட் ஒன் ட்ரூ. ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ், சி ட்ரூ. ஃபோர்த் ஒன், அசஸ்டேஷன் ரீசன். இந்தியா அலைன்டு வித் த சோவியத் யூனியன் பை இந்தோ-சோவியத் ட்ரீட்டி ஆன் 1921. This began with the disastrous Indo-China War of 1962. Option C, A is correct and R is wrong. Fifth one, association reason. India has formal diplomatic relations with most of the nation. Reason, India is the world second most populous country. A is correct. R is does not explain A. Sixth question, avoidance of the military blocks were necessity for India after political freedom because India had to remain from addictive poverty, illiteracy, socio-economic conditions. இதில் ஆன்சர் all the above. D, option D, all the above. Next one, match the following. Indian Ocean Island, Maldives, land bridge to Asian, Myanmar, Panjshir, 1954, Afro-Asian Conference, 1955, World Peace, Foreign Policy. இதில் நம்ம ஆல்ரெடி எல்லா கொஷினும் மார்க் பண்ணிட்டோம். 2 மார்க் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கோம். 8th கொஷின் மட்டும் இன்னும் பேலன்ஸாக இருக்குது. மற்ற எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுதணும் 8th கொஷினில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். இந்த ரிமைனிங் போர்ஷன் தான் இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இருக்க 5 மார்க்கை திரும்ப நல்லா தரோவாக படிங்க. கேட்காத கொஷின்லாம் நல்லா தரோவாக படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.